ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, முதுமை கூடுகிறது. செய்ய வேண்டியதை காலத்தில் செய், ஏனெனில் உன் கையில் காலமில்லை, காலத்தின் கையில்தான் நீ இருக்கின்றாய். நீ உன் வலது காலை முன்னே எடுத்து வை, உன் இடது கால் தானாகவே முன்னால் வந்துவிடும். நேசிக்கிறேன் என்ற பெயரில் யாரையும் சிறைப்பிடிக்காமல் இருங்கள். எதிரியை கடக்கும் போது கூட மனம் கம்பீரமாக முகம் காட்டுகிறது. ஆனால் துரோகியை கடக்கும் போதுதான் அந்த கம்பீரம் கூட தலை குனிகிறது. அந்த துரோகியின் முகம் பார்க்க வெறுத்து. அளவோடு நம்பிக்கை வையுங்கள், நிம்மதியாக இருக்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்கள், ஏமாற்றத்தை தவிர்க்க. புரிந்தபின் பாசம் வையுங்கள், பைத்தியமாகாமல் இருக்க. வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம், ஆனால் உன் மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடம் மாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே. மரங்கள் மட்டும் ஒய்ஃபை சிக்னல் தருமானால் மரங்களாக நட்டு தள்ளியிருப்போம். ஆனால் பாவம், மரங்களால் சுவாசிக்க ஆக்சிஜன் மட்டுமே தர முடிகிறது. மரணம் என்பது உடலை விட்டு வெளியேறும் ஆத்மாவிற்கான விடுதலை. ஆனால் எல்லோரும் அழுகிறோம். ஜனனம் என்பது உடலுக்குள் புகும் ஆத்மாவிற்கான தண்டனையின் தொடக்க காலம். ஆனால் எல்லோரும் சிரிக்கிறோம். கோபம் கொண்டவருக்கே சாபம். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. உண்மையாக இருப்பவனை உதாச்சீனப்படுத்தி உதறி தள்ளுவான், பொய்யாக இருப்பவனை கூடவே வைத்து பெருமைப்பட்டு கொள்வான் மதிக்கட்ட மனிதன். பிரச்சனைகளை நம் நிலையில் நின்று பார்ப்பதைப் போல அடுத்தவர் நிலையிலும் நின்று பார்க்கும்போது அதுவும் சரியே என உணர்ந்து அனுசரிப்பதே பக்குவம். அன்னை பாலூட்டி தொடங்கி வைத்ததை அனைவரும் பாலூற்றி முடித்து வைக்கின்றனர். இதுதான் வாழ்க்கை. கால்களை வாருவதில் படுத்துரை பாசிக்கும் வாழைப்பழத்தோலிற்கும் நடந்த போட்டியில் முடிவில் வென்றான் மனிதன். ஒரே கூண்டில் சிங்கம் புலி வைத்து சமாளிப்பவன் மாஸ்டர் என்றால், ஒரே வீட்டில் அம்மா மனைவியை வைத்து சமாளிப்பவன் ஹெட்மாஸ்டர். கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். கோபத்தில் மௌனத்தை கையாள்பவர்கள் பெரும்பாலும் தோல்வியை சந்திப்பதில்லை. நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகிவிடும். எல்லா புகழ் மொழிகளும் மயானத்தில்தான் பேசப்படுகின்றன. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை. கடந்த காலத்தில் வாழாதே, எதிர்காலத்தில் கனவு காணாதே, நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. அகங்காரத்திற்கு சிரிக்கவே தெரியாது. எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கிறாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று துரோகத்தை நினைக்கும். இதுதான் உண்மை.